நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகம் வருகிறது. குரு உதயமாகிறார். உதய குரு ஒரு 72 நாட்களுக்கு கடகம் ராசியில ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்வார். ஜென்ம குரு எப்படி ராஜயோகத்தை தரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கோச்சாரத்தில் ஜென்மராசியில் குரு வரும்போது இளைஞர்கள் மத்தியம வயதில் உள்ளவர்கள் பயன்படுத்திக்கணும். என்னத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, வேலை உத்தியோகம் சார்ந்து தன்னுடைய வருமான சம்பாத்தியம் சார்ந்து வெளியூரில் தங்கி வேலை பார்க்கறது, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கறது, இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜென்ம குரு எந்த பிரச்சனையும் செய்யாது. ஒரு மனிதனுக்கு ஒரு திசை மாறும்போது, ஒரு புத்தி மாறும்போது எப்படி குணநலம் மாறுகிறதோ அதே மாதிரி கிரகங்களுக்கும் ஆட்சி, உச்சம், நீச்சம், அஸ்தங்கம், வக்கரம், பகை, சமம் என்று கால சூழ்நிலையில் உண்டு. குருபகான் 1 மாத காலமாக அஸ்தமனமாக மறைந்து சஞ்சாரம் செய்தார். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களில் 11 மாதம் குருபகன் வானத்தில் தரிசனம் செய்யலாம். ஒரு மாதம் மட்டும் குரு அஸ்தமனமாக இருப்பார். குரு அஸ்தமனமாக ஜாதகத்தில் இருந்தால் என்னதான் செய்யும் அப்படின்னா, பரம்பரை தோஷம், பரம்பரை சாபம், பரம்பரை கர்மா தோஷத்தை ஏற்படுத்திடும். அதாவது தாத்தா என்ன செய்தாரோ அதையே அப்பா செய்வார், அப்பா என்ன செய்தாரோ அதையே மகன் செய்வார், மகன் என்ன செய்தாரோ அதையே பேரன் செய்வார். தாத்தா என்ன தப்பு செய்தாரோ தவறு செய்தாரோ அதையே தொடர்ச்சியா பரம்பரை செஞ்சுட்டே வரும். தாத்தா சாபம் விட்டார்னா அப்பாவும் சாபம் விடுவார், அப்பா சாபம் விட்டார்னா மகனும் சாபம் விடுவார். இப்படியே பரம்பரையில சாபம் விட்டு தங்குடியே தானே கெடுத்துக்கிட்டே வருவாங்க. ஜாதகத்தில் குரு அஸ்தங்கம் தான் மிக கடுமையான தோஷம். ஜாதகத்தில் குரு அஸ்தமனமாக இருந்துச்சுன்னா குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரையுமே கடுமையாக சோதனைக்குள்ளாக்கும். ஒரு மன நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்க்கையில் படாத பாடுபடுத்தி விட்டு போயிடும். கடகம் ராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிற்கும் 9வது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. 1 மாத காலம் குரு அஸ்தமனமாக சென்றார். அடுத்த 72 நாட்கள் குரு உதயமாகி ஜென்ம ராசியிலே செல்ல போகிறார். அடுத்த 72 நாட்கள் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ், கடல் கடந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மனைவி மக்களை விட்டு, பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு போய் வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வாய்ப்பு வருது அப்படின்னாக்க டக்குன்னு பிடிச்சிங்க. அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அதுதான் குருபலன் உங்களுக்கு தெய்வம் துணை நிற்பது. தெய்வம் எப்படி துணை நிற்கும் அப்படின்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டை நம்ம பிடிச்சிக்கணும். எனக்கு இப்போ நேரம் சரியில்லைப்பா, அடுத்த வாரம் வரேன், அடுத்த மாதம் வரேன் அப்படின்னா அவங்க வேற ஆளை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை கடகம் ராசி என்பதற்கு இந்த காலட்டம் உண்டு. 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே அடுத்த 72 நாட்கள் மிகச்சிறப்பாக செல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ராஜயோகம், வேலை உத்தியோகம் சார்ந்து, பதவி சார்ந்து கிடைக்க போகிறது. கடகம் ராசி என்பவர்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கிறார். அப்போ வேலை சார்ந்து தான் பணம் சம்பாதிக்கணும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சுன்னா கூடுதலாக சம்பளம் வரும். ஜென்மத்திலே குருபகான் செல்லும் போது மன அழுத்தம், மனக்குழப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா குரு அப்படின்னாலே பெரியவர்கள், வயதில் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், மனநிலை மாற்றம் அடையும்.
தலைவலி வரும், மன நிம்மதி கெடும். ஒரு மன நிம்மதி இல்லாமல் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வேலை உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் உழைப்பு இருக்கும். உயர் அதிகாரிகளோ முதலாளிகளோ கொஞ்சம் கூடுதலான உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படும். ஆனால் வந்து சகித்து கொள்ள வேண்டும். கடகம் ராசி என்பர்கள் ஜென்மத்திலே குரு செல்லும் போது நீங்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக, ஆசிரியர்களாக, அப்பாவாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் கடகம் ராசியிலே குரு புகான் செல்லும்போது. கடகம் ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு ஜென்ம ராசியிலே அடுத்த 72 நாட்கள் செல்ல போகிறார். இப்போ வந்து அப்பாவால் உங்களுக்கு ராஜயோகம். அப்பா வந்து உங்களுக்கு அறிவுரை ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டுங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவர் படிக்காதவர், அவர் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் வந்து பல லட்சம் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு அப்பாவுடைய அறிவுரை ஐடியாவை நீங்கள் வந்து தவிர்க்கக்கூடாது. 9ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே அடுத்த 72 நாட்கள் சிறப்பாக செல்லும்போது கோவில் காரியங்கள், கோவில் திருப்பணி, ஆன்மீக காரியங்கள் சார்ந்து, பயண போக்குவரத்து சார்ந்து பார்த்தீங்கன்னா கடகம் ராசி என்பதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டத்தை கொடுக்கும். பொதுமக்களுக்காக உள்ளூரில் ஒரு கோயில் கட்டி நீங்களே வந்து திறப்பு விழா பண்ணலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி கடகம் ராசி என்பர்கள் 9ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது அடுத்த 72 நாட்கள் சிறப்பாக இருக்கும்போது புனித யாத்திரை சென்று வரலாம். காசி, ராமேஸ்வரம் புனித ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்யலாம். 9ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது இதுதான் வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்க போகிறார். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்களே கொண்டாட வியாபாரம் பாருங்க அப்படின்னு உங்களையே விட்டு போயிடுவாங்க. நீங்களே வியாபாரம் பார்க்கணும். ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. மன அழுத்தம், மனக்குழப்பம் கடகம் ராசி என்பளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கொடுக்கும். ஏன்னா ஓவராக அறிவு வந்துச்சுன்னா, ஓவராக பொறுப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் மன அழுத்தம் வரதான் செய்யும். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே அடுத்த 72 நாட்கள் செல்லும்போது பயண போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும். கடகம் ராசி என்பர்கள் பயண போக்குவரத்துகளில், இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக சென்று கவனமாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ராஜயோகம் அப்படிங்கிறது வேலை, தொழில், உத்தியோக ரீதியாகத்தான். மற்றபடி உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. குரு உதயமாகி ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் அடுத்த 72 நாட்கள் கடகம் ராசி என்பதற்கு நல்ல அனுபவங்களை கொடுக்க போகிறது. ஏன்னா குரு தான் வந்து இருக்க வேண்டிய பெரிய கோள். ஜென்ம ராசியிலே குருபகான் செல்லும்போது கடகம் ராசி என்பர்கள் மற்றவர்களை அதிகாரப்படுத்தி நீங்கள் வந்து வேலை வாங்கினாலும் மற்றவர்கள் உங்களை வந்து அடிமைப்படுத்தாத அளவுக்கு இந்த குரு வந்து ஜென்ம ராசியில் இருக்கும்போது கடகம் ராசி என்பவர்களுக்கு ஒரு ராஜயோகத்தையே தரப்போகிறார். கடகம் ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.